அனைவருக்கும் வணக்கம். இன்னைக்கு நாம இந்த பகுதியில் கரையாமல் இருக்கும் உங்களுடைய தொப்பையை வெறும் 15 நிமிஷத்துல உருக்கி எடுக்கும் ஒரு அற்புதமான சின்ன டிப்ஸை பத்தி தான் இந்த பதிவில் நம்ம பார்க்க போறோம். இந்த பதிவை நீங்க முழுசா பார்க்கறதுக்கு முன்னாடி இன்னும் நம்மளுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. இப்போ நம்மளுடைய தொப்பையை வெறும் 15 நிமிஷத்துல குறைக்கிறதுக்கு என்ன செய்யணும் அப்படின்றது தெரியுமா? நம்மள பல பேர் வெயிட் குறைஞ்சாலும் அதுல வரும் தொப்பையை மட்டும் குறைய மாட்டேங்குதே அப்படின்னு கவலைப்படுறாங்க. நம்மளுடைய உடல்ல மற்ற இடங்கள் போல இல்ல நம்மளுடைய வயிறு, மேலும் மற்ற பாகங்கள் எலும்புகள் மேல் சதை இருக்கும். ஆனா வயிற்று பகுதியில் உள்ள எலும்புகள் இல்லாததுனால அதிக கொழுப்புகள் செல்கள் தங்கி இருக்கும் தொப்பையை ஏற்படுத்திடுது. எனவே தான் இதுல எளிதில் கரைக்காம அப்படியே இருக்கும். மேலும் அதற்கு ஒரு சிறந்த வழிதான் இந்த வைத்தியம். இந்த முறையை பார்த்தீங்கன்னா நம்மளுடைய பண்டைய தமிழர்களோட வைத்தியமா இது பின்பற்றப்பட்டு வந்தது. தினமும் 15 நிமிஷம் மட்டும் இது நீங்க செஞ்சீங்கன்னா கண்டிப்பா உங்களுடைய உடல் எடை விரைவாகவே குறையும். இதற்கு தேவையான மூலிகைகள் என்னென்ன அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா கொள்ளு 500 கிராம், திரிபலா பவுடர் 250 கிராம், சங்கல் கோஷ்டம் 50 கிராம், லோத்திரம் 50 கிராம், வசம்பு 100 கிராம். இப்போ இதை எப்படி செய்யணும் அப்படின்றத நம்ம பார்க்கலாம். இப்போ நான் சொன்ன மூலிகைகளோட எள்ளி எண்ணெயை கலந்து வச்சுக்கணும். இதை நீங்க எப்படி பண்ணணும் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா முகம் மேல் நோக்கி இருக்கிற படியை படுத்து கொள்ளணும். இதை முதல்ல உங்களுடைய இடது புறம் இருந்து தான் ஆரம்பிக்கணும். இதை கொழுப்புகள் உள்ள இடத்துல இருந்து 4-6 முறை கிடைமட்டமாக நல்லா மசாஜ் செய்யணும். அதுக்கப்புறமா இடது கையை தொப்புள்ள வலது புறத்துல வைத்து 2 கைகளால மெதுவா வயிற்றுல கடிகார முள் திசையில மசாஜ் செய்யணும். அதுக்கப்புறமா கொஞ்சம் கொஞ்சமா அந்த வட்டத்தை பெரிதாக்கி வயிறு முழுவதும் நல்லா மசாஜ் செய்யணும். அதிலும் கொஞ்சம் கொஞ்சமா வட்டத்தை சின்னதாக்கி வயிற்றோட நடுப்பகுதியை நீங்க அடையணும். இந்த மசாஜை நீங்க உங்களுடைய தொப்பையை இயற்கையான முறையில மற்றும் விரைவாக குறைக்க உதவுது. இதனால இது எந்த விதமான பக்க விளைவுகளும் வராது. மேலும் இதனை நீங்க தினமும் ஒரு 15 நிமிஷம் மட்டும் செஞ்சாலே போதும். எப்படி செயல்படுது அப்படின்றத இப்ப நம்ம பார்க்கலாம். இந்த வகை சிகிச்சையில பயன்படுத்தப்படும் இந்த மூலிகை பவுடர்கள் காய்ந்து மற்றும் வெப்பமான சூழ்நிலை உருவாக்கி தருது. மேலும் இதனை உங்களுடைய உடல்ல அப்ளை செய்யும் போது நம்மளுடைய உடலில் ஒருவித உராய்வு ஏற்படும். மேலும் இது சரும துளைகள் திறக்குது. இது வெப்பத்தை அதிகப்படுத்தி கொழுப்பை குறைக்கும். மெட்டபாலிசத்தை தூண்டுவதன் மூலமா கொழுப்பு குறையுது. வேலையே செய்யாம இருக்கிறவங்களுக்கு இந்த முறை கண்டிப்பா பயன்படும். ஏன்னா உடல்ல எந்த அளவுக்கு வேர்வை நம்ம வெளியேற்றமோ அந்த அளவுக்கு நம்மளுடைய உடல்ல இருந்து கொழுப்புகள் வெளியேறும். இப்பெல்லாம் நாம வேலை செய்யறதே இல்லை. அதனாலதான் நிறைய பேருக்கு தொப்பை அப்படியே நின்றுடுது. இந்த டிப்ஸ் உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. மேலும் இந்த டிப்ஸ்ல ஏதாவது டவுட் இருந்தா கீழே இருக்கிற கமெண்ட் செக்ஷன்ல கமெண்ட் பண்ணுங்க. மேலும் இது போன்ற வீடியோக்கள் நம்மளோட சேனல்ல அதிகமாக இருக்குது. அதனால இன்னும் நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நன்றி, வணக்கம். ஆண்மை குறைவு நீங்க இந்த மருந்தை உட்கொள்வதால் ஆணுறுப்பு நீளமாகவும் பருமனாகவும் வளருவதோடு 1/2 மணி நேரம் முதல் 3 மணி நேரம் வரை இல்லறத்தில் ஈடுபடலாம். சர்க்கரை நோய் குணமாக இந்த மருந்தை உட்கொள்வதால் 1 மாதத்தில் கட்டுப்படுவதோடு 6 மாதத்தில் முழுமையாக சர்க்கரை நோய் குணமாகும். உடல் எடை குறைய இந்த மருந்தை உட்கொள்வதால் 10 நாட்களிலேயே 2 முதல் 5 கிலோ வரை உடல் எடை குறையும். உடல் எடை கூட இந்த மருந்தை உட்கொள்வதால் 10 நாட்களிலேயே 2 முதல் 5 கிலோ வரை உடல் எடை கூடும். இந்த மருந்துகளை வாங்க வேண்டும் என்றால் கீழே உள்ள தொலைபேசி எண்ணிற்கு அழையுங்கள்.